வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் வேலைகள், எந்திரங்கள், மை வகைகள் செய்ய வேண்டிய வேலைகள், தன ஆகர்ஷண மை, தெய்வ ஆகர்ஷண மை. தெய்வ ஆகர்ஷண மையெல்லாம் 9 மணிக்கு உட்காந்து விடிய விடிய அந்த மை ரெடி பண்ண வேண்டியது. அதை அரைக்கிறது இல்லை, சில மூலிகையெல்லாம் கொண்டு வந்து எரிக்கணும். அதை எரித்து அந்த புகையை பிடிக்கணும். தீபம் மாதிரி விளக்கு ஏற்றி வச்சு அதில் அந்த புகையை பிடிக்கணும். அது பெரிய வேலை. விடிய விடிய இருந்துச்சு. அதுக்கு இடையில் அப்புறம் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி இறக்குதல்னு போட்டிருப்பேன் பாருங்கள். அது அவர் நம்மக்கிட்ட பயிற்சிக்கு வந்தாங்க. முறையாக குரு இது சொல்லி கொடுத்துருந்தோம். குரு முடிச்சுட்டு முடிஞ்சோண்டி கணபதி கொடுத்துருந்தோம். கணபதி சித்தியாகி கணபதி பேசிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு விருப்பமான தெய்வம் 18ஆம் படி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அது வேணும் அப்படின்ட்டு இருந்தார். அப்போ அந்த 18ஆம் படி கருப்பு கொடுக்கும்போது அவங்க குலதெய்வம் முற்றுகையிடுது, அது கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த குலதெய்வம் அவங்களுக்கு வசியமாகறதுக்கான தாந்திரிக முறையை சொல்லி அதை அப்படி பண்ணதுக்கப்புறம் அது அமைதியாகிடுச்சு. இப்போ இந்த 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி உடம்பில் இறக்கக்கூடிய இதை நான் பின்னாடி அந்த வீடியோ போட்டிருக்கேன். எப்படி இறங்குது அது பாருங்கள். கொஞ்சம் வீடியோ கிளியராக இருக்கும். ஒரு திடீர்னு பார்த்திங்கன்னா புகை அடைஞ்ச மாதிரி இருக்கும். மறுபடியும் என்ன காட்டுவாங்க, மறுபடியும் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். அதுதான் அந்த கருப்பண்ண சுவாமி வந்ததுக்கான ஒரு சின்ன இது. இப்போ இது ஏன் நம்ம இது பண்ணுறோம்னா, நம்ம ஆலயத்தில் பயிற்சி வகுப்பில் இந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறோம். அவர் இப்போ குறியும் அன்றைக்கே ஓட்ட விட்டோம். குறி எப்படி ஓட்டுறார் அப்படின்னு ஒரு வெள்ளோட்டம் எப்படி கரெக்டாக சொல்கிறாரு. நான் கரெக்டாக புள்ளி வச்ச மாதிரி, இந்த பிரச்சனை இதுதான் உனக்கு, இதுக்கான தீர்வு இவ்வளோ காலம் என்ன அப்படின்னா, இவர்கிட்ட அவருக்கு வேலை இல்லை, கரெக்டாக சொல்லியிருந்தார். உனக்கு வயிற்று பொழப்புக்கு தொழில் இல்லாமல் நீ இருக்க அப்படின்னார். அதுக்கப்புறம் இவர்கிட்ட வாக்கு கிட்ட ஒரு நாள் மட்டும்தான் வீட்டில் இருந்தார். இப்போ அவருக்கு மறுபடியும் வேலை கிடச்சி இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கார். அவ்வளோ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நம்மளுடைய அவர் வயதில் பெரியவர் தான், ஆனால் சிசியன் குருன்னு தான் கூப்பிடுவார். ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு நபரை நம்ம நல்லபடியாக இது பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இதுபோல் நிறைய பேர்த்து உருவாக்கணுங்கிறது என்னுடைய எண்ணம். நம்மக்கிட்ட எல்லா விதமான மாந்திரிக விஷயங்கள் உண்டு. எல்லாம் ஓலைச்சுவடி விஷயமும் இருக்குது, ஏட்டு முறைகளும் இருக்குது, ஓலைச்சுவடி விஷயமும் இருக்குது. நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம என்னென்ன மை வகைகள் என்னென்ன செஞ்சுருக்கோங்கிறத நான் பதிவுகள் கண்டிப்பாக நான் அதையும் போடுறேன். நீங்கள் இந்த வரக்கூடிய வீடியோவை பாருங்கள், எப்படி இருக்கு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இப்போ நான் இதெல்லாமே உங்களை ஷேர் பண்ணுறேன். மை விஷயங்கள்லாம் வீடியோவை பாருங்கள். பைரவாசனம் கருப்பசாமி தங்க கலசம் மின்னிதே. மல்லடிங்களே ஐயாவுக்கு கண்டதுண்டு ரெண்டடிங்களே. காரிக்க மல்லடிங்களே ஐயாவுக்கு கண்டதுண்டு ரெண்டடிங்களே. அங்கே இடி முழங்குதே, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுதே. அங்கே இடி முழங்குதே, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுதே. அங்கே இடி முழங்குதே, மகாலிங்கம் மாலிய பார கருப்பசாமி தங்க கலசம் மின்னுதே. மல்லடிங்க
இடி